ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது T20 வேர்ல்டு கப்பில் சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் தான். இன்றைக்கி தான் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப்லேயே முதல் முறையாக 2 சூப்பர் ஓவர் நடந்திருக்கு. அது இது வரைக்கும் எந்த T20 வேர்ல்டு கப்லேயும் நடக்கலை. இந்த மேட்ச் தான் சரியான சண்டை மேட்ச் தான். இருக்கிற இவனுக்கு வெற்றி, எனக்கு தான் வெற்றி வேணும்னு சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் எனக்கு தான் வெற்றி வேணும்னு அப்படி மாறி மாறி சண்டை போட்ட மாதிரி தான் இருக்குது. மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் ஆடுறோம், நீங்கள் பேட்டிங் வாங்க அப்படின்ட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆடினாங்க. குண்டன் டிக்காக்கும் ரிக்கல்டனும் சரியான பேட்டிங், சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷட் டவுன் ஆனாலும் 124க்கு 12 ஓவருக்கு 124 ரன் அடிச்சிருந்தாங்க. பட் கொஞ்சம் அந்த இடத்துல ரஷீத் கான் விக்கெட் எடுத்து கொஞ்சம் பிரேக் டவுன் போட்டதுனால கொஞ்சம் 200க்கு மேலே போக முடியாமல் 187ல் டோட்டல் ரன் 187 அடித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெவால் பிரேவிஸும் மார்க்கோ ஜான்சன், டேவிட் மில்லர் எல்லாருமே ஒரு நல்ல டீசெண்டான பேட்டிங் ஆடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வந்தாங்க. ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கில் வந்து குருபாஸ் வந்து சும்மா காட்டடி மாட்டடி தான், இருக்கிற எல்லாரையும் போட்டு அடின்னு அடித்து 7 6 அடிச்சிருக்காப்புல, 84 ரன் கிட்ட அடிச்சிட்டாப்புல. இருந்தாலும் அவர் கொஞ்சம் நின்று ஆடிருந்தா கூட இன்னும் அந்த ஒரு 6 மகாராஜா ஓவரில் அடிச்சுட்டு அடுத்த இதுக்கு ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக கேமை கொண்டு போயிருந்தாலும் முடிஞ்சிருக்கும். ஏன்னா 12.1 ஓவருக்கு 120 ரன் கிட்ட வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட்டு 10 ரன் பெர் ஓவருக்கு வந்தாச்சு. வந்து ஏன் 60 ரன்னு தானே, 8 ஓவருக்கு 60 ரன்னு, அதை சிம்பிளாக கொஞ்சம் கேம் கொண்டு போய் அடிச்சிருந்துருக்கலாம். அங்கே அவர் அவசரப்பட்டார், பின்னாடி வந்தவங்க எல்லாம் அவசரப்பட்டாங்க, மொத்தமாக முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ரஷீத் கானும் ஓமர் ஷாயும் கொஞ்சம் குட்டியாக ஆளுக்கு கொஞ்சம் ஒரு கேம்பியோ வந்தாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தது தான் சிஎஸ்கேயோட பெஸ்ட்டு ஸ்பின்னரு நூர் அகமது வந்த பாலே 6. இன்னும் மேட்ச் முடியலை, நான் இருக்கேன்னு காட்டினார். கடைசி ஒரு 13 ரன் தேவைப்பட்டுச்சு. அப்படியே ரபடா வந்து நோபாலாக போட்டு தள்ளுறாரு. இங்கிட்டு ஒரு 6 அடிக்கிறான். கடைசி பார்த்தோன்னா 3 பாலுக்கு 2 ரன். ஈஸியாக அடிக்க வேண்டிய மேட்ச்சு 3 பாலுக்கு 2 ரன். என்ன பண்ணியிருக்கலாம்னா நூர் அகமது வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 ரன் ஓடுறாங்க. நூர் அகமது ஓடிட்டார் 2 ரன், அவ்வளோ வேகமாக ஓடுறாரு. ஃபசல் ஃபருக்கி அந்தளவுக்கு ஓடலை. சரி, கிட்ட வந்ததும் இங்கே படுத்துக்கிட்டே பேட்டை வச்சாலும் சரி, கீழே விழுந்துருந்தாலும் சரி, எப்படியாவது உள்ளே வந்திருப்பார். அதையும் பண்ணலை. கடைசி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்படி பேட்டை வைக்கலை, அடிச்சிட்டாரு ரபடா. மேட்ச்சு டை ஆயிடுச்சு. சரி, அங்கே தான் தப்பாகி போச்சு. சரி, சூப்பர் ஓவரில் பார்க்கலான்ட்டு ஆப்கானிஸ்தான் பேட்டிங் ஆடினாங்க. நல்லாவே பேட்டிங் ஆடி 17 ரன் அடித்தாங்க. இருக்கிறதுலே பெரிய ரன்னு 17 ரன்னு. சரியா, சூப்பர் ஓவர்லேயே நல்ல டோட்டல் தான் இது. அதையும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பால் டெவால் பிரேவிஸு 6 அடிக்கிறாப்புல அவுட் ஆகுறாப்புல. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வராப்புல. ஃபசல் ஃபருக்கி நல்லா பந்து போட்டுக்கிட்டு இருந்தாப்புல, வேரியேஷன் காட்டி கரெக்டாக கடைசி ஒரு பாலுக்கு 6 ரன் அடித்தா மேட்ச் ட்ரா. கரெக்டாக யாக்கர் போட போகிறேன்னு ட்ரை பண்ணார். யாக்கர் ஃபுல் டாஸாக மாறி போச்சு. ஃபுல் டாஸு வெளியே போயிடுச்சு. அந்த ஃபுல் டாஸாவது ஏதாவது ஸ்லோவாகவா போட்டிருந்தாருன்னா கூட எப்படியாவது எங்கேயாவது கையில் இறங்கியிருக்கும். அதுவும் நல்ல வேகமாக வந்துச்சா, அடித்த வேகத்துக்கு பந்து சரியாக ஸ்ட்ரைட்டாக போய் 6 போயிடுச்சு. அங்கேயே மேட்ச்சு சூப்பர் ஓவர், ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் டை பண்ணிட்டாங்க. சரி, ரெண்டாவது சூப்பர் ஓவர் ஆப்கானிஸ்தான் பவுலிங் போடணும், சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங். இந்த கட்டத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து 2வது சூப்பர் ஓவரில் வேறு பவுலரை மாற்றிருக்கணும். மாத்திரன்னு பேரில் ஓமர் ஷாயிட்ட கொடுத்துட்டாங்க. அவருக்கு பதிலாக வேறு பவுலராக போட்டிருக்கணும். ஏன் ரஷீத் கானே வந்து போட்டிருக்கணும். அதை விட்டு ஓமர் ஷாயிட்ட கொடுக்க, ஓமர் ஷாயை வந்து ட்ரிப்ஸும் டேவிட் மில்லரும் பிரின்னு பிரிச்சிட்டாங்க. டேவிட் மில்லர் 2 6, ட்ரிப்ஸ் ஒரு 6, மொத்தம் குட்டி கழிச்சு 24 ரன்னை போட்டு, இந்தாப்பா 24 ரன்னு, நீ அடித்தா ஜெயிச்சுக்கோ, 4 6 அப்படின்ட்டாங்க. அதுவே முடிஞ்சு போன ஓமர் ஷாய் மறுபடியும் பேட போயிட்டே போகிறாரு. கூட நபியை கூப்பிட்டு வர்றாரு. இந்த இடத்துக்கு நபி எதுக்கு? ஏன்னா நபிக்கு தான் சரியாக பட மாட்டேங்குதுல்ல. இது குருபாஸுக்கு நல்லா பட்டுச்சு, அவரை கூப்பிட்டு வந்திருக்கலாம்.
இங்கே மகாராஜா தான் பந்து போடுறாரு. நபி பால் ஸ்லாட் பாலாக அடிக்காமல் விட்டார். 2ஆம் பால் விக்கெட்டு. 4 பாலுக்கு 4 சிக்ஸு. அந்த நேரத்தில் தான் குருபாஸ் வராரு. அடிக்கிறாரு. பால் 6, 2ஆம் பால் 6, 3ஆம் பால் 6, அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. அடிக்கிற அட்டியை பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தவங்களுக்கு ஆஹா 3வது சூப்பர் ஓவர் இருக்குடா வேற லெவலு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் சீன் கிடையாது. மகாராஜா கடைசி பாலை ஒரு ஒய்டை போட்டு விட்டார். 1 பாலுக்கு 5 ரன்னு. முடிஞ்சா வின்னு 6 அடித்தா, இல்லையா லாஸு. கரெக்டாக மறுபடியும் ஒய்ட் ஆஃப் த லைன்லேயே போட்டார். யாக்கர் டெலிவரி பண்ணிட்டாரு. கரெக்டாக குருபாஸ் வீசினார். கையிலே தான் கேட்சி ஆஃப் சைடில். அவ்வளோதான். குருபாஸ் நினச்சிருப்பார், டென்ஷன் ஆகிருப்பார். அவ்வளோதான். ஆப்கானிஸ்தான் இவ்வளவு சண்டை போட்டும் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்துட்டாங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் 8க்கு ஈஸியாக மூவ் ஆயிரும். ஆப்கானிஸ்தான் தான் கொஞ்சம் இப்போ சிக்கல். கண்டிப்பாக சூப்பர் 8 தகுதி பெறுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், இந்த டோர்னமெண்ட்லேயே இந்த மேட்ச் தான் இருக்கிறதுலே ஒரு ஒரு சீரியஸ் த்ரில்லர் மேட்ச் மாதிரி போச்சு. ரொம்பவும் நல்லா இருந்த மேட்ச் தான் இது. கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் சின்ன சின்ன தப்பு பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்காவும் சின்ன சின்ன தப்பு பண்ணாங்க. கடைசி யார் தப்பு பண்ணாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வின்னுங்கிற மாதிரி மேட்ச் போயிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா உண்மையிலே நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க. ஒரு சில 6 லைனில் பிடிச்ச கேட்சஸ்லாம் ரொம்ப அருமை. ஸ்டெப்ஸு பிடிச்ச அந்த கேட்ச் தான் வேறு லெவலு. கரெக்டாக 6 லைன்லேருந்து அமுக்கிட்டார். சூரியகுமார் அமுக்கிற மாதிரி கேட்சு. சூரியகுமார் வேர்ல்டு கப்பில் அமுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேட்சை 6 லைன்லேயே பிடிச்சி அமுக்கிட்டார். உண்மையிலே இந்த மேட்ச் லைவில் பார்த்தவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த மேட்ச்சின்னு. ஏன்னா ஒரே குதி தான். ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் ட்ரை ஆனோம். என்னடா இது செகண்டு என்ன டைப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. கொஞ்சம் பெரிய ரிலீஃபில் தான் இருப்பாங்க அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.